ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் லேப். இன்னைக்கு நம்ம ருசியான ஒரு மட்டன் சுக்காவோட எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, எண்ணெய், கருவேப்பிள்ளை, மிளகாய்த்தூள், 1 கப் தேங்காய் பால், மல்லித்தூள், மட்டன், இது கூடவே பொரிச்ச சின்ன வெங்காயம். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊத்திக்கோங்க. இந்த ஆயில் நல்லா காயணும். ஆயில் நல்லா காஞ்ச பிறகு இது கூடவே 1 ஸ்பூன் ஆஃப் சோம்பை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூடவே நல்லா 1/2 கை அளவு கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மட்டன் சுக்காக்கு சுவை தர சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 30லிருந்து 40 உரிச்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு 2 to 3 மினிட்ஸ் விட்டுறலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச இந்த மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கணும். மட்டன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் நல்லா ப்ரௌன் கலரா வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்ச அந்த 1 கப் தேங்காய் பால் நல்லா கெட்டியா இருக்கணும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மட்டனை வேக வைக்கிறதுக்கு தண்ணிலாம் ஆட் பண்ணல. இந்த தேங்காய் பால்ல தான் இந்த மட்டன் வேக போகுது. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் ஆஃப் மிளகாய்த்தூள். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. 7 விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தனியா மட்டனை வேக வைக்கல. ஸோ இதுல தான் வேக போகுது. ஒரு 7 விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க. 7 விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா கொஞ்சமா தண்ணி உள்ள இருக்கும். மட்டன் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை தனியா ஒரு கடாய்க்கு மாத்தி தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ சுவையான மட்டன் சுக்கா ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே குக் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா.